சொல்லுங்க சார், என்ன வேணும்? ஆ, நீ யாரு? உன்னோட முகம் ஏன் இப்படி இருக்கு? ஆ, ஆ, ஆ. என்ன நடக்குது இங்க? சார், இவ்ளோ கேஷை எடுத்துட்டு எங்க சார் போறீங்க? இப்போதான் மெயின் பிரான்ச்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. இங்க இருக்கிற எல்லா கேஷையும் அங்க கொண்டு வந்து டெபாசிட் பண்ணுமா. நான் போயிட்டு வரேன். இதுக்கு முன்னாடி சார் இவ்ளோ அவசரமா இவ்ளோ கேஷ் எடுத்துட்டு வெளிய போனதே இல்லையே. சார், கூட சேஃப்டி கார்ட்ஸ கூட்டிட்டு போங்களேன் சார். ஆ. அடடா, இது யாருப்பா? அப்படின்னா எல்லா கேஷையும் எடுத்துட்டு இப்ப போனது யாரு? இவர் யாரு? மேனேஜர் சார், மேனேஜர் சார், இங்க பாருங்க. சார் சார், என்னாச்சு? என்னன்னு சார் சொல்றது? லாக்கர்ல இருந்து கேஷ் எடுத்துட்டு உங்கள மாதிரியே ஒருத்தர் இப்பதான் வெளிய கார்ல ஏறி போனாரு சார். என்ன சொல்ற நீ? அவன் காசு எடுத்துக்கிட்டு எங்க போறான்? எனக்கு ஒண்ணும் ஞாபகத்துக்கு வரலையே. இப்ப ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு ஆள் வந்தாரு. அவர் முகத்துல ஒரு கண்ணாடி இருந்தது. என்னன்னு சார் சொல்றது? உங்கள மாதிரியே ஒருத்தர் இப்பதான் வெளிய கார்ல ஏறி போனாரு சார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் லட்டு சிங். நான் வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்கோட மேனேஜர் பேசுறேன். மிரரால செய்யப்பட்ட மிரர் மேன் ஒருத்தன் இங்க வந்தான். அவன் என் கண்ணை பார்த்து என்னோட ரூபமா மாறிட்டான். பேங்க்ல இருந்த மொத்த பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். ஹலோ சிவா, ஏதோ மிரர் மேனா பேங்க் மேனேஜரோட கண்ணை பார்த்து அவரை போலவே மாறி பேங்க்ல இருந்த மொத்த பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானா? சின்ன பையா, எதுக்கு வழிய மறைச்சிக்கிட்டு நிக்கிற? ஓரமா போ. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. லட்டு சிங், சாரி. அந்த திருடன் தப்பிச்சு போயிட்டான். என்னால நம்ப முடியலப்பா. அது எப்படி ஒரு ஆளு இன்னொருத்தனை பார்த்ததும் பார்த்த ஆள் மாதிரியே எப்படி டக்குன்னு மாற முடியும்? என்னால இத நம்ப முடியலப்பா. இதுல ஏதோ மேஜிக் இருக்க, மேஜிக். ஆனா அந்த பேங்க் மேனேஜர் அப்புறம் லட்டு சிங் அங்கிள் பொய் சொல்ல மாட்டாங்களே. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம லட்டு சிங் அங்கிள் கிட்ட எதுக்கு ஒரு வார்த்தை சொல்லி வேதா சிட்டில உள்ள எல்லா செக் போஸ்டையும் ஒரு தடவை செக் பண்றது நல்லது. அது யாரா இருந்தாலும் அவங்க சிட்டிக்கு வெளியே போக கூடாது. வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கங்க. நான் ஆல்ரெடி செக் போஸ்ட் எல்லாம் அலாட்டா வச்சுக்கணும் தான் நினைச்சேன். யோ கான்ஸ்டபிளே, சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லா செக் போஸ்டையும் பிளாக் பண்ணி வைங்க ரைட் நவ். வாங்க வாங்க சார், வாங்க. நம்ம கடையில எல்லாமே இருக்குதோ. மேடம்க்கு ஆரம் காட்டவா இல்ல வலையில காட்டவா சார்? முதலாளி, எல்லா நகைகளையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கீங்களா? எதுக்கு? அடனே, யாருக்கிட்டே போய் வாய திறக்காதேப்பா. நான் என் கடையை ஷிஃப்ட் பண்ணி பெரிய கடைக்கு போறேன். பாருங்க, இது வரைக்கும் முதலாளி எப்பவுமே கடையோட ஜுவல்லரிஸ ஷிஃப்ட் பண்ணதே கிடையாதே. அப்படின்னா இன்னைக்கு திடீர்னு சரி, நானும் என்னோட டிஃபனை எடுத்துக்கிட்டு கடையை மூடுறேன்.
முதலாளி முதலாளி நீங்க இங்க எப்படி முதலாளி எந்திரிங்க எந்திரிங்க லட்டு சிங் சார் யாரோ ஒரு திருடன் சேட்டோட முகஜாடியில வந்து கடையில இருந்த எல்லா ஜுவல்ஸையும் திருடிக்கிட்டு போயிட்டான் சார் ரெட் கார்ல தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான் ஆமா சார் அப்புறம் சேட்டு மயக்க நிலையில இருக்காரு சிவா அந்த திருடன் ஜுவல்லரியில கொள்ளையடிச்சிட்டு ரெட் கார்ல தப்பிச்சு போயிட்டானா? திருடன் என் கைக்கு கிடைச்ச மாதிரி கிடைச்சு தப்பிச்சு போயிட்டான். ஹலோ லட்டு சிங் அங்கிள், ஐம் சாரி, ஆனா இந்த தடவை அந்த மிரர் மேன் என் கைக்கு கிடைக்கிற மாதிரி கிடைச்சு தப்பிச்சு போயிட்டான். நீங்க எதுக்கும் செக் போஸ்ட டைட் பண்ணுங்க. சிவா செக் போஸ்ட் எல்லாம் டைட்டா தான் நான் வச்சிருக்கேன். ஸ்டாப் ஸ்டாப் நிறுத்தியா? யோ கான்ஸ்டபிளே, அந்த திருடன் ரெட் கார்ல தான் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கான். எந்த ரெட் கார் வந்தாலும் அதை செக் பண்ணாம விடாதீங்க. ஓகே சார். டோர் ரெட். ஏய் இந்த வரேன். ஓபன் தி டோர். இங்க பாருங்க, லட்டு சிங் சார் இப்பதான் போன் பண்ணாரு. இனிமேல் செக் பண்ண வேண்டாம், எல்லா காரையும் அனுப்ப சொல்லிட்டாரு. போங்க போங்க. ஆமா, இந்த கான்ஸ்டபிள் ராம் எதுக்காக அந்த ரெட் கார்ல உட்காந்து போய்கிட்டு இருக்கா? ராம் இங்க விழுந்து கிடக்குறாரு. அட ராம் சார் எந்திரிங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? எந்திரிங்க சார். என்னாச்சு? ராம் சார், உங்கள மாதிரியே ஒரு ஆள் வந்து எங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா, லட்டு சிங் சாரு செக் போஸ்ட திறந்து விட சொன்னாருன்னு சொன்னாரு. நாங்களும் திறந்து விட்டுட்டோம். அந்த ரெட் கார் இந்த பக்கமா தான் போச்சு. என்னது? என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? கண்டிப்பா அவன் மிரர் மேனே தான். இப்ப நான் என்ன பண்றது? சிவா, செக் போஸ்ட்ல இருந்து அந்த மிரர் மேன் எப்படியோ தப்பிச்சு போயிட்டான் சிவா. சின்ன பையா, தப்பிச்சு போகணும்னா இப்பயே போயிடு, ஏன்னா அப்புறமா உனக்கு வாய்ப்பு கிடைக்காது. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இத வாங்கிக்கோங்க. போதும் சிவா, போதும். என்னால இதுக்கு மேல அடி வாங்க முடியாது. ஐ எம் சாரி. அப்படின்னா சொல்லுங்க, எதுக்காக நீங்க உங்களோட முகத்தை மிரர் மேனுக்கு பின்னாடி மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு சயின்டிஸ்ட். மிரர்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆனதுனால என்னோட முகம் எல்லாம் மிரர் ஆயிடுச்சு. இத சரி பண்றதுக்கு எனக்கு நிறைய காசு தேவைப்பட்டுச்சு. அரசாங்கம் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபண்ட்ஸ் கொடுக்க அவங்க மறுத்துட்டாங்க. அதனாலதான் சிவா, நான் இந்த வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியதாயிடுச்சு. சார், உங்களுக்கு நடந்தது ரொம்ப தப்பான ஒண்ணுதான். ஆனா அதை சரி பண்ணிக்கிறதுக்காக நீங்க எடுத்த விதமும் ரொம்ப தப்பு. லட்டு சிங் அங்கிள் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இல்ல லட்டு சிங் அங்கிள்? கண்டிப்பா செய்வேன். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் யாருக்கு உதவி வேணும்னாலும் அவங்க முதல்ல யாருக்கு கால் பண்ணுவாங்கன்னா இந்த லட்டு சிங்குக்கு மட்டும்தான். அதான் இந்த
இன்ஸ்பெக்டர் லட்டு சிங்